ஆம் ஆத்மி கட்சிக்குள் நடக்கும் உட்கட்சி பிரச்சினை தனக்கு மிகுந்த மனவேதனையை அளித்திருப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வரலாறு காணாத வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது. கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டே ஆகியுள்ள நிலையில் கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சினை பூதாகரமாக வெடித்து கிளம்பியிருக்கிறது. கட்சியின் மூல கொள்கைகளை கைவிட்டு தனி மனிதனை போற்றும் கலாச்சாரம் ஆம் ஆத்மி கட்சிக்குள் அதிகரித்து வருவதாக கூறி கட்சியின் மூத்த தலைவர்கள் பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் ஆகியோர் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அதோடு இருவரும் சேர்ந்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கட்சியின் செயல்பாடுகள் தடமாறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே தேசிய ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து கெஜ்ரிவாலை நீக்க பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் முயற்சிப்பதாக கெஜ்ரிவாலின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செவ்வாயன்று தனியார் டிவிக்கு பேட்டியளித்த பிரசாந்த் பூஷன் கெஜ்ரிவாலை கடுமையாக சாடினார். தன் சொல்படிதான் எல்லாம் நடக்க வேண்டுமென கெஜ்ரிவால் விரும்புவதாகவும் கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள அவர் தயாராகிவிட்டதாகவும் பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டினார். பிரசாந்த் பூஷனின் பகிரங்க குற்றச்சாட்டை தொடர்ந்து கெஜ்ரிவால் தனது கருத்தை டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியில் நடக்கும் பூசல்களால் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக கெஜ்ரிவால் கூறியுள்ளார். கட்சிக்குள் சண்டையிட்டுக் கொள்வது நம்மீது டெல்லி மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதாக அமைந்துவிடும் எனவும் கூறிய கெஜ்ரிவால் இந்த சண்டைக்குள் சிக்கிக் தான் விரும்பவில்லை என்றார். டெல்லி அரசு நிர்வாகத்தில் தான் தன்னுடைய முழு கவனமும் இருக்கும் என்றும் கெஜ்ரிவால் உறுதிபட தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் நடக்கும் பூசல்கள் குறித்து விவாதிக்க தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் புதனன்று கூடுகிறது. அப்போது பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது.